தென்னாப்பிரிக்காவின் தேசத்தந்தை நெல்சன் மண்டேலா சிறைவாசங்களை அனுபவித்து பிறகு விடுதலையானதுக்கு பிறகு நாடு சுதந்திரம் பெறுகிறது. சுதந்திர தின உரையிலே நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை தான், என்னுடைய நாடு இதுவரைக்கும் சுதந்திரம் பெறவில்லை, எப்பொழுது சுதந்திரம் பெற்றதாக நான் உணர்வேன் என்று சொன்னால் என்னுடைய நாட்டோடு இணைத்து பாலஸ்தீனம் எப்போது தனிநாடாக ஆகிறதோ அன்றைக்குத்தான் உண்மையான சுதந்திர காற்றை எங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்க மக்கள் சுவாசிப்பார்கள் என்றார் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவை போன்றே அவருடைய நாட்டைச் சேர்ந்த அத்தனை பேரும் பாலஸ்தீன ஆதரவாளர்களாக, பாலஸ்தீனத்திற்காக நிற்கிற மக்களாக நிற்பது என்பது உண்மையில் வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. இந்த இடத்திலே அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா எந்த அரபு நாடும் செய்ய துணியாத ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கக்கூடிய செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரான் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக குருவாக, ஆன்மீக தலைவராக அவர்களுடைய நாடு வைத்துக் கொண்டிருப்பது ஆயத்துல்லா அலி ஹாமனி. இவரை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு கீழே தான் ஜனாதிபதி, ஜனாதிபதிக்கு கீழே தான் பாராளுமன்றம், அந்த இரண்டுக்கும் இடையில தான் உச்ச நீதிமன்றமே இருக்கிறது. எனவே ஆக உச்சகட்டத்தில் யார் இருப்பார்னு கேட்டால் ஆயத்துல்லா அலி ஹாமனி தான். நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கூட இவரால் கேள்வி எழுப்ப முடியும், ஜனாதிபதியினுடைய முடிவுகளை கூட ரத்து செய்ய முடியும், பாராளுமன்றத்தின் முடிவுகளை கூட இவரால் ரத்து செய்ய முடியும். இதுதான் அவருடைய ஆட்சி கட்டமைப்பு. இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி நேற்றைய தினம் பேசிய ஒரு முக்கியமான பேச்சு சர்வதேசத்தில் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீதித்துறை அதிகாரிகளை சந்தித்து தான் பேசியிருந்தார். அந்த இடத்துல ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு அச்சப்படவில்லை, பயப்படவில்லை, மாறாக ஈரான் தான் அமெரிக்காவை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட. ஏன்னா 12 நாள்ல ஈரானுடனான யுத்தத்தை நிறுத்துறதுங்கிறது இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம், அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். உலகமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஈரான் அழிச்சிருவாங்க, துவம்சம் பண்ணிடுவாங்க, ஈரான் ஒண்ணும் இல்லைன்னாங்க. வெறும் 12 நாட்கள்ல சரண்டர் ஆன காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில தான் அமெரிக்காவுக்கு எதிரான எங்களுடைய பழிவாங்குதல் என்பது மிகவும் உச்சகட்ட பலத்த அடி என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி. அதுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரான் அமெரிக்காவினுடைய இடத்தை தாக்கியது என்பது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உயிர் நாடியான இடம். ஏன்னா மத்திய கிழக்கில் நிறைய அவங்க பேஸ் வச்சிருக்காங்க, ஏர் பேஸ் வச்சிருக்காங்க, மிலிட்டரி பேஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுல கத்தார்ல இருக்கக்கூடிய உதய் போர்ட் தான் மிகப்பெரிய போர்ட்டாக இருக்கிறது, மிகப்பெரிய ராணுவ தளமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு. அந்த உதய் போர்ட் மேலேயே அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இந்த கடைசி தாக்குதல், நான் உங்களுக்கு தாக்க போறோம், நீ எனக்கு தாக்கத்தான் போற, இருந்தாலும் தாக்கிட்டு போ என்ற மாதிரி இருந்த ஒரு தாக்குதல்ங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் எங்களை நீ தாக்கிட்டு போ என்று சொல்லுகிற அளவுக்கு அமெரிக்கா கீழறங்கி வருகுதுன்னா சும்மா வருவாங்களாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே ஈரானுடைய பலம் வளம் மிக உச்சமானதாக இருக்கிற நேரத்தில் தான்